நாக்பூர் அப்படின்ற ஒரு சிட்டில மிகப்பெரிய கலவரம் ஒன்று நடந்துட்டு இருக்கு. இந்த நாக்பூர் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரா ஸ்டேட்ல தான் நாக்பூர் ஒரு சிட்டி இருக்கு. இந்த கலவரம் எதுக்கு, இந்த கலவரத்தின் பின்னணி என்ன, பின்னணி காரணங்கள் என்ன, இதெல்லாம் பார்த்துதான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க, அப்பதான் உங்களுக்கு கரெக்டான இன்ஃபர்மேஷன் ஃபுல்லா வந்து சேரும். ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ரம்யாஸ் இன்ஃபோ. நான் உங்கள் ரம்யா. டெய்லி நியூஸ் அண்ட் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நீங்க கொடுக்குற சப்போர்ட்ல தான் என்னால டெய்லியுமே உங்ககிட்ட வந்து ஒரு வீடியோ வந்து கொண்டு வந்து சேர்க்க முடியும். ஸோ வீடியோக்குள்ள போகலாம். மகாராஷ்டிராவுல நாக்பூர் சிட்டில வந்து ஒரு பெரிய கலவரம் நடந்துட்டு இருக்கு. அந்த கலவரத்துக்கு காரணம் என்ன, ஏன் இந்த கலவரம் நடக்குது, ஏன் மக்கள் வந்து ரொம்ப வெறியா வந்து போராடிட்டு இருக்காங்க, ஸோ அதெல்லாம் அந்த வீடியோல பார்க்க போறோம். பட் அதுக்கு முன்னாடி மகாராஷ்டிராவுல நாக்பூர் சிட்டில வந்து நெருக்கடி சிச்சுவேஷன், அதாவது கர்ஃபியூ வந்து அரசு மற்றும் காவல் அதிகாரிகளால் வந்து அறிவிக்கப்பட்டிருக்குது. இந்த கர்ஃபியூன்றது என்னன்னா, யாரும் வெளியே வரக்கூடாது, வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது, எந்த ஒரு ஈடுபாடுகளையும் வந்து கலவரத்துல வந்து ஈடுபடக்கூடாது, அப்படி ஈடுபட்டா வந்து உடனடியாக அவங்களை கைது செய்யப்படும் அப்படின்ற மாதிரியும், அது மட்டும் இல்லாம இன்டர்நெட் சேவை வந்து நிறைய இடத்துல வந்து ரத்து செய்யப்படுது. ஏன்னா நிறைய பிளேஸ்ல வந்து இன்ஃபர்மேஷன் வந்து ராங்கான இன்ஃபர்மேஷன், ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் வந்து பாஸ் பண்றாங்க. ஸோ அதை கட் பண்றதுக்காக வந்து இன்டர்நெட்டை வந்து நிறைய இடத்துல ஷட் டவுன் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இந்த விஷயங்கள்லாம் எதுக்கு நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மக்கள், நாக்பூர்ல இருக்க சில மக்கள் வந்து என்ன சொல்றாங்க, அவுரங்கசீப் டாம்ப வந்து நம்ம வந்து தகர்த்து எறியணும். டாம் அப்படின்னா வந்து அவரோட சமாதியை நம்ம வந்து தகர்த்து எறியணும். ஏன் வந்து அவுரங்கசீப் யாரு, எதுக்கு அவுரங்கசீப்பை டார்கெட் பண்றாங்க? ஏன்னு பாத்தீங்கன்னா, அவுரங்கசீப்ன்றவர் முகாலய மன்னர். அவர் யாரோட மகன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஷாஜஹான் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். தாஜ்மஹாலை கட்டியவர் ஷாஜஹான் மும்தாஜுக்காக. சோ ஷாஜஹானோட மகன் தான் வந்து அவுரங்கசீப். இந்த அவுரங்கசீப் 1618 தான் இவர் வந்து பிறந்தாரு. இவரு வந்து தன்னுடைய சிம்மாசனத்தை வந்து பிடிக்கணும் அப்படின்றதுக்காக தன்னுடைய பிரதர்ஸ் எல்லாரையுமே வந்து கொன்னு, அதாவது மற்ற பிரதர்ஸ் எல்லாம் என்ன, அவங்களோட நோக்கம் என்னன்னா, எல்லாருமே வந்து எல்லா எம்மதமும் சம்மதம், எல்லாரும் ஒன்னா வாழணும் அப்படின்ற மாதிரி அவங்களோட கொள்கைகள். அதுக்காகவே வந்து அவங்க எல்லாருமே கொன்னுட்டு இவர் வந்து அந்த சிம்மாசனத்துல வந்து உட்கார்ந்தாரு. அதாவது தன்னுடைய வந்து தந்தையே வந்து 8 ஆண்டு காலமாக, அதாவது லாஸ்ட் டைம்ல வந்து அவர் இறக்க போற லாஸ்ட் டைம் வரை வந்து ஷாஜஹான் எங்க இருந்தாருன்னா அவுரங்கசீபோட சிறையில தான் அடைக்கப்பட்டு இருந்தார். சோ அது எவ்வளவு கொடுமையான விஷயம்னு பாத்துக்கோங்களேன். சோ இதுக்காக தான் வந்து நாக்பூர் மக்கள் வந்து என்ன சொல்றாங்கன்னா, இது மாதிரி கொடுமைகள் எல்லாம் பண்ண அவுரங்கசீபோட டாம்ப், அதாவது அவரோட சமாதி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதை வந்து தகர்த்து எறியணும் அப்படின்ட்டு போராடிட்டு வராங்க இப்போ. ஓகே, சோ இப்ப அவுரங்கசீப் என்னென்னலாம் பண்ணாரு, அவரோட கொள்கைகள் என்ன, ஏன் வந்து மக்கள் இவ்வளவு வந்து கோபம் அடைகிறாங்க அவுரங்கசீப் மேல? மத்த முகலாய மன்னர் மேல இல்லாத கோபம், இது வந்து மதம் அப்படின்றது ஒரு சார்ந்தது கிடையாது. ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா, மற்ற அவுரங்கசீபுக்கு முன்னாடியே வந்து நிறைய முகலாய மன்னர்கள் வந்து நம்மளோட இந்தியாவை வந்து ஆட்சி பண்ணிட்டு தான் வந்தாங்க. அவங்க மேல யாருமே வந்து கோபம் அடையலை. ஏன் அவுரங்கசீப் மேல மட்டும் வந்து மக்கள் வந்து இவ்வளவு வெறியா இருக்கிறாங்க அப்படின்னு நீங்க உற்று கவனிக்க வேண்டிய விஷயம் இது. ஏன்னு பாத்தீங்கன்னா, அவரோட கொள்கைகள் எப்படின்னா, இந்து முஸ்லிம். சோ முஸ்லிம் வேற, ஹிந்து வேற, இவங்க மக்கள் வேற, அவங்க மக்கள் வேற, இவங்கெல்லாம் தாழ்ந்தவங்க, இவங்கெல்லாம் வந்து இன்ஃபீரியர் சுப்பீரியர் அப்படின்ற மாதிரி அவர் நினைச்சாரு. அதாவது முஸ்லிம் மக்கள், அதாவது இஸ்லாம் மதத்தை தவிர மற்ற மதங்கள் மேல வந்து ஜிஸ்யா என்ற ஒரு டாக்ஸ், ஒரு வரியை வந்து அவங்க மேல போட்டாங்க. எந்த ரீசனுமே இல்லை, இவங்க வந்து எங்க மதத்தை சார்ந்தவங்க இல்லை, சோ அதனால இவங்க டாக்ஸ் பே பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி அவுரங்கசீப் வந்து இந்த ஜிஸ்யான்ற டாக்ஸை வந்து மக்கள் மேல திணிச்சாரு. அது மட்டும் இல்லாம கோவில்கள், இந்து கோவில்களை வந்து தகர்த்து எரிஞ்சாரு. எக்ஸாம்பிள் காஷி விஸ்வநாத் டெம்பிள், வாரணாசியில உள்ள காஷி விஸ்வநாத் டெம்பிள், கிருஷ்ணன் டெம்பிள்ஸ், நிறைய டெம்பிள்ஸை வந்து அவர் டிஸ்ட்ராய் பண்ணிட்டு அந்த டெம்பிள்ல வந்து இஸ்லாம் மதத்தோட கோயிலை வந்து கட்டினாரு. சோ இதனால மக்கள் வந்து ரொம்பவே அவர் மேல கோபம் அடைஞ்சாங்க, எல்லா தரப்பினருமே சரி. முக்கியமா சீக்ஸ் அண்ட் மராத்தாஸ். சீக்ஸ்ல இருந்து பாத்தீங்கன்னா குரு தேஜ் பகதூர், இவங்கெல்லாம் வந்து அவரால் வந்து கொல்லப்பட்டாங்க. 9வது குரு அப்படின்னு சொல்லுவாங்க, குரு தேஜ் பகதூர் அவரோட பேரு. அவரை வந்து நீங்க வந்து இஸ்லாம் மதத்துக்கு கன்வெர்ட் ஆகியே ஆகணும் அப்படின்னு வந்து நம்மளோட அவுரங்கசீப் வந்து கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணார். பட் அவர் கன்வின்ஸும் ஆகல. அதனால அவர் தலையை துண்டித்து கொல்லப்பட்டார். சோ இது எவ்வளவு கொடுமையான விஷயங்கள் பாருங்களேன். அதனால சீக்ஸ் வந்து ரொம்பவே அவங்க மேல கோபம் அடைஞ்சாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, தன்னுடைய அரண்மனையில வந்து நீங்க நார்மலாவே பாத்தீங்கன்னா ஒரு ராஜாவோட அரண்மனை எப்படி இருக்கும்,
ஒரு டான்ஸ் நிகழ்ச்சி, மியூசிக், பாட்டு, இது மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும். நிறைய கலைஞர்கள் வந்து அதுல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஸோ ரொம்பவே ஒரு என்ன சொல்ல என்டர்டைன்மெண்டா இருக்கும் அந்த அரண்மனை இல்லையா? அப்படியே நம்ம எல்லா புராணங்களையும் நம்ம படிச்சிருக்கிறது. பட் அவுரங்கசீப் வந்து எப்படி வந்து வித்தியாசமா இருக்கிறான்னு பாத்தீங்கன்னா, எந்த ஒரு கலை நிகழ்ச்சியும் தன்னோட அரண்மனையில் நடக்கக்கூடாது. கலை நிகழ்ச்சினா இசை நிகழ்ச்சியும், பாடல்கள், ஆடல்கள் எதுவுமே நடக்கக்கூடாது அப்படின்ட்டு அவர் சொன்னாரு. அது மட்டும் இல்லாம கலைஞர்கள் வந்து என்ன பண்ணாருன்னா, அவங்களோட இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்து கண் முன்னாடியே வந்து எரிக்க சொன்னாரு. சோ இதெல்லாம் எவ்வளவு கொடுமையான விஷயங்கள் பாருங்களேன். நீங்க ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. முன்னாடி வந்து இவருக்கு முன்னாடி என்ன தலைமுறையினர் யாரெல்லாம் பாத்தீங்கன்னா அக்பர், எல்லாரையோட போற்றப்படுபவர் அக்பர், ஜஹாங்கீர், ஷாஜஹான். இவங்க எல்லாம் எப்படின்னா கலை நிகழ்ச்சி வந்து ஒரு பெரிய விஷயமா எடுத்து எல்லா கலைஞர்களையும் வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு பரிசு தொகை கொடுத்து எல்லாருமே வளர்த்து விட்டவங்க. பட் இவர் அதுக்கு ஆப்போசிட்டா வந்து இருக்கிறாரு. இவங்கெல்லாம் வந்து எம்மதமும் சம்மதம் அப்படின்ற மாதிரி நடந்தவங்க. ஆனா இவரு அப்படியே ஆப்போசிட். சோ எல்லா விஷயத்திலுமே வந்து அவுரங்கசீப் வந்து ஆப்போசிட் ஆகிறதுனாலதான் இப்ப வந்து மக்கள் வந்து முகாலய மன்னர் அவுரங்கசீப் மேல இவ்வளவு வந்து ஒரு கலவரத்தை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை வந்து அமைஞ்சது. ஓகே. சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மராத்தாஸ் அப்படின்னு சொன்னோடனே நம்மளோட மைண்டுக்கு எல்லார் மைண்டுக்கும் வர்றது என்னது? எஸ், சிவாஜி. சோ சிவாஜி தான் வந்து மராத்தாஸ் மன்னர்லயே வந்து ரொம்ப வீரமான மன்னர், பேர் போன மன்னர் சிவாஜி அவர்கள் இல்லையா? சோ அவரை வந்து அவரு கூட ஃபைட் போடுறதுதான் அவுரங்கசீப்க்கு வந்து கொஞ்சம் ஒரு பெரிய ஒரு நெருக்கடியா இருந்தது. இந்த ரெண்டு பேருக்குள்ளதான் ரொம்பவும், ஏன்னா சிவாஜின்றவர் மராத்தாஸ் இந்துஸ், சோ அவுரங்கசீப் இஸ்லாம். அதுக்காக வந்து அவுரங்கசீப் என்ன பண்ணாரு, சிவாஜியை தனக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்ட்டு அவரோட அரண்மனைக்கு இல்லையா, ஆக்ராவில் அவரோட அரண்மனைக்கு வந்து அவுரங்கசீப் வந்து சிவாஜி அழைத்தார். சோ அவரும் போனாரு. போன உடனே இவர் வந்து அவரோட வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டாரு. புடிச்சு சிறையில அடைச்சிட்டாரு. பட் நீங்க பாத்தீங்கன்னா சிவாஜியோட வந்து பிரில்லியன்ட்னால வந்து அவர் வந்து எப்படியோ வந்து தப்பிச்சு அந்த அரண்மனையை விட்டு அந்த சிறையை விட்டு வெளியேறினார். அப்புறம் வந்து 16th செஞ்சுரியில வந்து சிவாஜியோட காலமும் வந்து முடிவடைந்தது. அவரோட மகனாகிய சம்பாஜி அவர் தான் வந்து அவுரங்கசீப்பை வந்து தோக்கடிச்சாரு. சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அவுரங்கசீப்க்கு அப்புறம் வந்து இந்த முகாலய மன்னர்களோட இதுவே இல்ல, அதாவது காசே இல்ல, கல்லால காசே இல்ல அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவுரங்கசீப்போட டைம்ல தான் வந்து அவர் தான் எல்லா ஒரு என்ன சொல்றது, இந்தியாலேயே பெரும்பாலான இடத்தை வந்து அவர் தான் ஆண்டாரு. ஓகேங்களா? சோ அதனால அவருக்கு அது பெருமை தான். பட் அதன் காரணமாக மராத்தாஸோட சண்டை போடுறதுக்காக காரணமாக அவர்கிட்ட இருந்த எல்லா காசும், கல்லால ஒரு காசும் இல்லாம ஃபுல்லாவே அழிச்சிட்டாரு. சோ அதுக்கப்புறம் அவுரங்கசீப்க்கு அப்புறம் வர தலைமுறையினர் வந்து ஒரு பெருசா ஒரு பெரிய அளவுக்கு பேர் சொல்லக்கூடிய அளவுக்கு வந்து அவங்க வந்து ஹிஸ்டரியில வந்து இடம் பெறல. இவரால் தான் வந்து முகாலய எம்பையர் வந்து வீழ்ச்சி அடைந்தது அப்படின்ட்டு பல பேரால வந்து சொல்லப்பட்டுட்டு வருது. சோ இதுக்கப்புறம் 1857 வந்து பிரிட்டிஷ்காரங்க வந்து நம்மளோட இந்தியாவை வந்து ஆக்கிரமிச்சிட்டாங்க. சோ அதுவும் வந்து இவங்களாலதான். எல்லாத்துக்குமே ரீசன் இவ்வளவு வீக்கெண்டா இருந்ததாலதான் வந்து பிரிட்டிஷ்காரங்க நம்மளோட இந்தியாவை கைப்பற்றும் போது நம்மளால எதுவுமே பண்ண முடியாம இருந்தது. சோ இதுக்கு வந்து எல்லாத்துக்குமே காரணம் அவுரங்கசீப் தான். அதனால அவுரங்கசீப்போட டாம்ப், அதாவது அவரோட சமாதியை தகர்த்து எறியணும். இவ்வளவு கொடுமைக்காரன் மத வெறியனை வந்து நம்ம வந்து அவருடைய சமாதியை நம்ம இங்க இருக்கக்கூடாது அப்படின்ட்டு மக்கள் வந்து இப்ப எதிர்ப்பு தெரிவித்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம 2015 டெல்லியில உள்ள ஒரு அவுரங்கசீப் ரோடு அப்படின்ட்டு அவரோட பேரை வச்சு ஒரு சாலை இருந்தது. அந்த சாலையை வந்து மாத்தி அமைச்சாங்க நம்மளோட கவர்மெண்ட். எப்படி மாத்தி அமைச்சாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஏபிஜே அப்துல் கலாம் அவரோட பேர்ல தான் வந்து அவரோட அவுரங்கசீப்ன்ற பேரை எடுத்துட்டு இவரோட அப்துல் கலாம் பேரை வந்து மாத்தி அமைச்சாங்க. சோ இதன் காரணமாக வந்து நிறைய விஷயங்கள் பண்ணிருக்காங்க. இப்ப வந்து 2022 to 2023 வந்து இந்த கேஸ் போயிட்டு இருந்தது. அதாவது டெம்பிள் டிஸ்ட்ரக்ஷன் கேஸ். டெம்பிளை வந்து நம்ம டிஸ்ட்ராய் பண்ணிட்டு அது மேல வந்து இஸ்லாம் வந்து இது பண்ணிருக்காங்க. சோ எங்களுக்கு வந்து அந்த டெம்பிளை ரீஸ்டோர் பண்ணணும், காஷி விஸ்வநாத் டெம்பிள் ரீஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு நிறைய கேஸ் வந்து இன்னமும் போயிட்டு தான் இருக்கு. சோ இவ்வளவு காரணங்கள் ஒரு விஷயங்கள் வந்து பண்ணிட்டு தான் நம்ம அவுரங்கசீப் போயிருக்காரு. அதுக்காக தான் நம்ம நாக்பூர் மக்கள் வந்து இப்போ வந்து ஒரு பெரிய போராட்டத்தை வந்து ஈடுபட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. சோ நீங்க வந்து இந்த நாக்பூரோட விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவங்க மக்கள் வந்து போராடுறது வந்து கரெக்டா தப்பா? அவுரங்கசீப் வந்து மத வெறியரா இருந்திருக்காரா, இல்ல வந்து சில விஷயங்களும் பண்ணிருக்காரு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? நல்ல விஷயங்களும் பண்ணிருக்காரு நீங்க நினைக்கிறீங்களா? உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. நாளைக்கு இது மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்கோட உங்களை வந்து சந்திக்கிறேன். Until stay tuned.